அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Chem Circle. இந்த வீடியோவில் what is mean by ion and how the ions will form. Next electrochemistryல and physicsல electrochemical cells draw பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கேத்தோடு அப்படிங்கிறது பாசிட்டிவா அல்லது ஆனோடுங்கிறது பாசிட்டிவா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கேட்டையான் ஆனையான்ஸ்னு பார்ப்போம், அதுக்கடுத்து கேத்தோடு ஆனோடுன்னு ஒரே மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸோடு பார்ப்போம். ஸோ அதுதான் மேலே கொடுத்துருக்கோம், டோன்ட் பேனிக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட். ஸோ அது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். So first, an atom is a neutral because it contains equal number of protons and electrons. So proton is a positive charge and electron is a negative charge. So equal number of protons and electrons இருக்கிறதுனால ஒரு atom generally it's a neutral அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். So அடுத்த ions அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, an ion is an atom or group of atoms that has either a positive charge or negative charge. சார் இப்போ தான் ஆட்டம்ங்கிறது நியூட்ரல்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இட் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நிறைய பேர் நம்ம செல் பேட்டரியில் வந்து பார்த்தோம்னா ஒரு டெர்மினலில் வந்து பார்த்தா பாசிட்டிவ் இருக்கும், அனதர் டெர்மினலில் நெகட்டிவ் இருக்கும். நம்ம கேபிள்ஸ் சார்ஜர் கேபிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அயான்ஸோட டெஃபினிஷன், an atom or group of atoms which contains positive charge or negative charge அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போது ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸாக இருக்கக்கூடியது எப்படி அயான்ஸா, தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட், பார்ப்போம் வாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் அயான் ஃப்ரம் ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ். எப்படி அந்த அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அயான்ஸ் ஆர் ஃபார்ம் when an atom or molecules gain or loss of electron to become stable. So அப்போ அந்த ஸ்டேபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரியணும். ஸோ யூ நோ வெரி வெல் ஆக்டேவ் ரூல் அப்படின்னு சொல்லி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இட் ஷுட் பி ஒபே த ஆக்டேவ் ரூல். தட் மீன்ஸ் அவனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருந்துச்சுன்னா ஜென்ரலி இட் இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ சப்போஸ் அந்த ஆட்டம் 8 எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டெபிலிட்டின்றது இருக்காது. அப்போ ஸ்டெபிலிட்டிக்காக அந்த ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஃபாலோஸ் 2 ways. ஒன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேலன்ஸ் ஷெல்ஸ் இன் இட். அதில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல்லை பொறுத்து மேபி இட் கெயின்ஸ் த எலக்ட்ரான் or it loses the electron, it becomes charged species. That means cation or anion. Okay, so generally atoms are stable when the valence shell is full. outermost la complete full ah irundhudu, outermost shell la complete electrons full ah irundhuchina adu enna solluvom, stable அப்படினு சொல்லி சொல்லுவோம். அப்ப பீரியாடிக் டேபிள்ல அந்த மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். 18th குரூப் எலமெண்ட்ஸ் நோபல் கேசஸ், நோபல் அப்படின்னு படிச்சிருப்போம், நோபல் கேசஸ்ன்னு படிச்சிருப்போம். தே ஆர் ஜென்ரலி ஸ்டேபிள் பிகாஸ் தே கண்டைன்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேவா? ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி மற்ற எந்த ஆட்டம்லாம் வந்து ஸ்டேபிளாக இல்லையோ ஸோ இட் ஒபேஸ் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ அதுக்கு that elements or atoms try to lose the electron or gains the electron. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், சப்போஸ் ஒரு நியூட்ரல் ஆட்டம் எப்படி வந்து பாசிட்டிவ் அயானாகவும் நெகட்டிவ் அயானாகவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் there are 2 ways are there. If neutral atom loses the electron from the valence shell, it becomes positive charge. Okay, and if an atom gains the electron and it becomes negative charge, that means anion. ஒரு நியூட்ரல் ஆட்டம் அவனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான் ஆர் 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ்க்கு கம்மியாக இருக்கும்போது அதை வெளியே அனுப்பிட்டு ஸ்டெபிலிட்டிக்காக வெளியே ரிமூவ் பண்ணுது, லாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதுவே ஒரு ஆட்டமுக்கு தேவை நியரஸ்டில் இருக்குது 1 or 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருந்தால் இட் வில் ஸ்டேபிள் அப்படிங்கும்போது இட் கெயின்ஸ் த எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ஆட்டம்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இது நியூட்ரல் ஆட்டமுக்கு.
சப்போஸ் ஓகேவா ரைட் ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம் பாசிட்டிவ் அயான்ஸ் கேட்டையான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க sodium loses one electron to become stable so result in an ion that has positive charge so sodium உடைய electronic configuration கொடுத்திருக்கோம் so உடைய கடைசி outermost shell பாருங்க it has only one electron but for the stability it needs 8 electron so it loses one electron because it is not possible to gain 7 electron so அதனால என்ன பண்ணும் அப்படினா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வெளியே அனுப்பிரும் வெளியே அனுப்பும்போது and next entered in the next outermost shell it contains 8 electron and it becomes stable and it carries positive charge ஏன் அப்படினா ஒரு எலக்ட்ரான் வெளியே அனுப்பியாச்சு so it becomes positive charge that means எலக்ட்ரானோட அளவு கம்மியா இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானோட அளவு அதிகமா இருக்குறதுனால it carries positive charge ஓகேவா சோ அதுதான் இங்க மேல வந்து +1 அப்படினு கொடுத்திருக்கோம் மீனிங் என்னன்னா it loses one electron okay and then what about negative ion example chlorine gains one electron to become stable so result in an ion with negative charge because in chlorine atom that outermost shell there are 7 electrons are there still it needs only one electron to become stable for that it is waiting for someone so வேற ஒரு atom கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானுக்காக வெயிட் பண்ணி when it gets the electron and it becomes stable so number of electrons is increases so electron oda charge negative so adanaல 1 minus because it accepts or gains one electron so adanaல 1 minus அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம் so negative Cl minus negative charge form ஆயிருக்கு ஓகேவா so positive ion அப்படிங்கிறது lost the electron and negative ion அப்படிங்கிறது gains the electron okay right so அது பாருங்க cation is positive cat அது ஞாபகம் வச்சுக்கோங்க cation is positive and anions அப்படிங்கிறது ஆனியன் வெங்காயம் இருக்குல அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது cation அப்படினா cat அது வச்சுக்கோங்க anion அப்படிங்கிறது வெங்காயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்து நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டேர்ம் அப்படினு ஒன்னு சொன்னோம்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில and எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் டிரா பண்ணும்போது சோ அது என்னன்னு பாருங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பாருங்க don't panic அதான் ஷார்ட்கட் சோ அதுல don't விட்டுங்க அந்த panic அப்படிங்கற வார்த்தையை மட்டும் பாருங்க don't panic சோ அதல பாருங்க P A N I C ஓகேவா சோ பாசிட்டிவ் இஸ் anode சோ அதல பிளஸ் சார்ஜ் போட்டுருங்க சோ பாசிட்டிவ் இஸ் anode and நெகட்டிவ் இஸ் cathode சோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் டிரா பண்ணும்போது anode அப்படினா அந்த இடத்துல பாசிட்டிவ் சிம்பலும் cathode அப்படினா எப்பவுமே நெகட்டிவ் சிம்பலும் கொடுப்போம் so when the circuit is completed so electron வந்து பார்த்தா அது வழியா பாஸ் ஆகிறது தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படினு சொல்லுவோம் so the electrochemical cells டிரா பண்ணும்போது இந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கும் cation and anion அப்படிங்கிறது வேற cathode and anode அப்படிங்கிறது வேற ஓகேவா so இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் so இந்த வீடியோல what is mean by ion and how the ions are formed and simple tricks to remember or easily memorize the cathode anode symbol positive charge and negative charge எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி